வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கேடிபி புக்குக்கு வந்து எப்படி ப்ரைஸ் செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ. இப்போ கேடிபியில் வந்து புக் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா போய் பார்த்துக்கலாம். அதனால் நான் அதை வந்து இங்கே வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். அந்த பாயிண்ட்ஸ்லாம் ப்ரைஸ் செட் பண்ணுறது மட்டும் எப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட் பேஜில் வந்ததுக்கப்புறம் பேப்பர் பேக் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம அந்த புக்கோட டைட்டில், சப்டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அது எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் சேவ் அண்ட் கண்டினியூன்னு போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். இப்போது இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட புக் வந்து என்ன பேப்பர் டைப்பு, இங்க் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்க. இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த புக்கோட பிரிண்டிங் காஸ்ட் வந்து வரும். நீங்கள் வந்து நிறைய நிறைய பேஜஸ் உள்ள புக் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அதை தகுந்து அந்த காஸ்ட் வரும். இல்லைன்னா ப்ரீமியம் இங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ப்ரீமியம் கலர் இன்டீரியர் யூஸ் பண்ணிங்கன்னா அது தகுந்தும் உங்களுக்கு வந்து அந்த பிரிண்டிங் காஸ்ட் வந்து ஜாஸ்தி வரும், இல்லைனா கம்மியாக வரும். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த புக்கு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு பண்ணுற இந்த புக் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் தான், ஒயிட் பேப்பரில். ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு எனக்கு பிரிண்டிங் காஸ்ட் வந்து 2.87 வந்திருக்கு. இப்போது இந்த 2.87 பிரிண்டிங் காஸ்ட்டை வந்து நம்ம செட் பண்ணுற ப்ரைஸ்லேருந்து அவங்க வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து நமக்கு ராயல்ட்டிஸ் வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜில் இப்போ பார்க்கலாம், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு வந்துடும். ஓகே, இப்போது இந்த பேஜில் வந்து நம்ம வந்து ப்ரைஸ் செட் பண்ண போகிறோம். இப்போ உங்களோட புக்கை பொறுத்து நீங்கள் உங்களோட புக்கோட குவாலிட்டியை பொறுத்து, அதுக்கப்புறம் அந்த புக் அதே டைப் ஆஃப் புக், இப்போ வந்து சப்போஸ் ஒரு நோட் புக் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ஜேர்னல் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டைப் வந்து மார்க்கெட்டில் எவ்வளோக்கு சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ரேஞ்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் செட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாகவோ இல்லை ரொம்ப லோவாகவும் இருக்கும். ரொம்ப லோவாகவும் நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து செட் பண்ணக்கூடாது. குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன புக் கலரிங் புக்குன்னா, இப்போ கலரிங் புக்கெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து இங்கே நீங்கள் வந்து ப்ரைஸ் செட் பண்ணலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ளேஸ் வந்து .com, UK இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்கிற மார்க்கெட் ப்ளேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த புக்குக்கு 6.99 போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 6.99க்கு நான் இந்த புக் சேல்ஸ் பண்ணேன்னா எனக்கு 1.32 ராயல்ட்டிஸ் கிடைக்குது. ராயல்ட்டியோட ரேட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 60%. பிரிண்டிங் காஸ்ட் வந்து 2.87. இப்போ இதுதான் இந்த புக்கோட டீட்டெயில்ஸ். இப்போது நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, ஒரு $10க்கு நீங்கள் ஒரு புக் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பிரிண்டிங் காஸ்ட் போக இப்போது நியர்லி $3 இருக்குது. ஸோ பிரிண்டிங் காஸ்ட் போக $7 வரும். நீங்கள் வந்து உங்கள் மைண்ட்லேயே வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ $7 இருக்குது. அதில் வந்து 60%னால் ஒரு $4 கிட்ட நமக்கு ராயல்ட்டி வரும். அமேசானுக்கு $3 போகும். அப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். பட் நமக்கு $4 வராது. அதாவது இங்கே $7க்கு இது கால்குலேஷன். இங்கே வந்து இப்போ சப்போஸ் நான் $10 போடுறேன். $10 போட்டோன்னா நம்மளோட கால்குலேஷன் படி நமக்கு $4க்கு மேலே வரணும். ஆனால் இங்கே வந்து $3.3 தான் நமக்கு ராயல்ட்டி வரும். ஸோ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரைஸ் செட் பண்ணலாம். இப்போது ராயல்ட்டின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆரோ கிட்ட கிளிக் பண்ணிங்கன்னா ஹவு ராயல்ட்டிஸ் ஆர் கால்குலேட்டர் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் அப்லோட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பேப்பர் பேக் புக்கு. ஸோ பேப்பர் பேக் புக்கோட ராயல்ட்டிஸ் வந்து எப்படி கால்குலேட் ஆகுது அதை வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். புக்குனா நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி என்ன புக்கோ அதை பொறுத்து. ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னா, ராயல்ட்டி ரேட் இன்ட்டு லிஸ்ட் ப்ரைஸ். லிஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோக்கு அந்த புக்கை சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு போடுறோம் இல்லையா, இப்போ $6 $7 போடுறோம் இல்லையா, அது இன்ட்டு ராயல்ட்டி ரேட் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, 60%. இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வந்து 60% நமக்கு வந்து ராயல்ட்டி அந்த ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான்.
இதிலேருந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதிலேருந்து பிரிண்டிங் காஸ்ட்டை கழிச்சிட்டோன்னா மிச்சம் எவ்வளோ வருதோ அதுதான் ராயல்ட்டி. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அமேசானோட 40% இங்கே வந்து அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த பிரிண்டிங் காஸ்ட்டை வந்து நம்மளோட ப்ராஃபிட்டில் இருந்து தான் அவங்க மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக பண்ணும்போது என்ன பண்ணுவோம், முதலே வந்து அந்த பிரிண்டிங் காஸ்ட்டை கழிச்சிட்டு மிச்சம் வர்ற அமௌண்ட்டை 60-40 பிரிப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ராயல்ட்டியோட ஆக்சுவலாக அமேசானுக்கு தான் ஜாஸ்தியாக வரும். ஓகே, இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து முதல்ல உங்களோட லிஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அதையும் 60%, இது வந்து ஃபிக்ஸட் தான், எல்லா கண்ட்ரிலையுமே வந்து 60% தான். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து பிரிண்டிங் காஸ்ட்டை கழிச்சிட்டோன்னா ராயல்ட்டி. ஸோ இதில் புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட ப்ராஃபிட்லேருந்து மட்டும்தான் பிரிண்டிங் காஸ்ட்டை கழிப்பாங்க. பிரிண்டிங் காஸ்ட்டை கழிச்சிட்டு மிச்சம் வர்றது தான் வந்து ராயல்ட்டி. இது இந்த மாதிரி தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் $15 ஒரு புக்கை சேல்ஸ் பண்ணுறீங்க, 333 புக்ஸ் பேஜ் அப்படிங்கிறதுன்னா அதுக்கு வந்து 60% அப்படின்னா 15 × 0.6 ஒரு அமௌண்ட் வரும். அதுலேருந்து $5 வந்து பிரிண்டிங் சார்ஜ் கழிச்சிட்டோன்னா மிச்சம் வர்றது தான் $4. இதுதான் வந்து நம்ம ராயல்ட்டி. இப்போது நம்மளோட ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வருவோம். இப்போது நான் வந்து இப்போது இந்த புக்கை வந்து சப்போஸ் 4.78 இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா மினிமம். இப்போ இந்த ரேட்டுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து 4.78ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போது எனக்கு என்ன ராயல்ட்டி கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா வந்து இதில் வந்து பிரிண்டிங் சார்ஜை கழிச்சிட்ட பிறகு மிச்சம் வர்றதை நீங்கள் அவங்க கொடுத்துருக்க கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா 0. ஸோ நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால் அவங்க வந்து ஒரு மினிமம் காஸ்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதுக்குள்ளே எவ்வளோ வேணால் செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மினிமம் மேக்ஸிமம். இது வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா கண்ட்ரீஸுக்குமே கொடுத்துருக்காங்க மினிமம் மேக்ஸிமம். ஸோ நீங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன ப்ரைஸ் வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம வந்து இப்போ இந்த $250 கொடுத்துருக்காங்கன்னு $200 போட முடியாது. அதனால தான் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். உங்களோட புக்கை வந்து என்ன டைப்பு, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அந்த ரேட் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த புக்குக்கு வந்து நான் $6 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போது ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 0.73 வந்து ராயல்ட்டி கிடைக்கும். இது எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே எக்ஸலில் போட்டிருக்கேன். இப்போது லிஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா $6. அவங்களோட ஃபார்முலா வந்து ராயல்ட்டி ரேட் இன்ட்டு லிஸ்ட் ப்ரைஸ். அப்படி பார்த்தோன்னா ராயல்ட்டி ரேட் வந்து 60% இன்ட்டு லிஸ்ட் ப்ரைஸ் வந்து 6. இந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3.6 வரும். இந்த 3.6லேருந்து பிரிண்டிங் காஸ்ட்டு வந்து 2.87. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3.6லேருந்து 2.87 மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து 0.73 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 0.73 வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் அவங்க ராயல்ட்டி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி எக்ஸலில் போட்டு நம்ம கால்குலேட்டெல்லாம் பண்ண தேவையில்லை, அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு என்ன ரேஞ்ச் நம்ம போடலாம், எந்த டைப் புக்கு, அதுக்கு எவ்வளோ ரேஞ்ச் அப்படிங்கிறத நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு Amazon.comலேயே போயிட்டு அதை வந்து ரிசர்ச் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் போடலாம். இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் இப்போ நார்மலாக நோட் புக்குனால் பார்த்தீங்கன்னா 5.99லேருந்து மேக்ஸிமம் $7 தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம அதுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் போட்டுக்கலாம். இல்லை உங்களோட புக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் $7 போட்டுக்கலாம். அதுக்கு மேலேயும் போடுறது உங்களோட விருப்பம். புக் சேல் வந்து எப்படியா இருக்கும்னு தெரியாது. உங்களோட புக் ரொம்ப யூனிக்கான புக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு $6 அப்படிங்கிறது நம்மளோட ப்ரைமரி மார்க்கெட் ப்ளேஸில் வந்து செட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் இதில் வந்து ஏதாவது மாற்றம் பண்ணினேன்னா கீழே இருக்கிறதும் அதுவே வந்து மாறிடும். பட் சில நேரம் வந்து இப்போது நார்மலாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா, இப்போது எனக்கு $0.73 கிடைக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம இந்தியன் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ₹60 கிடைக்குதுன்னா நீங்கள் மற்றதும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 5.58 யூரோக்கு சேல்ஸ் பண்ணும்போது €0.84 கிடைக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 0.84 யூரோ. பார்த்தீங்கன்னா 75. ஸோ ஓகே, $0.84 $75.
இப்போ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா கடைசியில் இப்போ இந்த ரேட் உங்களுக்கு ஓகே இது எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போய் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரேட்டு வேணாம், எனக்கு இப்போது எண் பார்த்தீங்களா 23 எண் தான், ரொம்ப கம்மியாக தான் வரும் இது. ஸோ இதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், ஒரு 1032 ஒரு 100 எண் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போயும் நீங்கள் செட் பண்ணலாம். பட் இப்போது வந்து சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து இண்டிவிஜுவலாக போய் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போஸ் எப்போயாவது நீங்கள் இந்த புக்கை எடிட் பண்ணி கொஞ்சம் ப்ரைஸ் நான் ஏற்றுறேன், இங்கே $7 போடுறேன் அப்படின்னு போடும்போது என்ன ஆகும்னா கீழே இருக்கிற ப்ரைஸ் எல்லாம் வந்து மாறவே மாறாது. நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அதுதான் இருக்கும். இதுவே நீங்கள் இங்கே எதுவுமே எடிட் பண்ணலைன்னா இங்கே நீங்கள் மாற்றும்போது அதுக்கு தகுந்த கீழேயும் அதுவே வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மாறிடும். இண்டிவிஜுவலாக செட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் அங்கே $100 போட்டாலும் அதே தான் இங்கே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் ஞாபகமாக கீழே இருக்கிறதையும் மாற்றணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரைஸ் செட் பண்ணணும். கடைசியில் நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த ராயல்ட்டிஸ் போதும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளோட புக் நல்ல குவாலிட்டி, நல்ல உங்களோட புக்கோட யூனிக்னஸை பொறுத்து நீங்கள் உங்களோட ப்ரைஸை வந்து இந்த மினிமம் மேக்ஸிமம் ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். சில கண்ட்ரீஸில் வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க, சில கண்ட்ரீஸில் வந்து டேக்ஸ் இருக்காது. அந்தந்த கண்ட்ரீஸில் அந்தந்த புக் சேல் ஆகும்போது உங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்டில் கொஞ்சம் டேக்ஸும் எடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரைஸ் செட் பண்ணணும். உங்களுக்கு கேடிபியில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்குரிய வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.